ஹலோ விவஸ், இன்றைக்கி நம்ம பிசிஓடி நோயில் இருக்கக்கூடிய அறிகுறிகள் என்னென்னு பார்ப்போம். பிசிஓடியில் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் வந்து கம்மியாக செக்ரேட் ஆகும், ஆண்ட்ரோஜன்ஸ் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகும். ப்ரொஜெஸ்ட்ரான் கம்மியாக செக்ரேட் ஆகிறதுனால டிலேடு ஓவுலேஷன், நான் ஓவுலேஷன் இந்த மாதிரி நடக்கும். டிலேடு ஓவுலேஷன் அப்படின்னா வந்து 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை பீரியட் வருது, இல்லைனா வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பீரியட் வருது. இதெல்லாம் வந்து டிலேடு ஓவுலேஷன். நான் ஓவுலேஷன் அப்படின்னா வந்து குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் வந்து பீரியட் வந்து ரெகுலராக வந்துட்டுருக்கும், அதுக்கப்புறமா வந்து பீரியட் வந்து வராமல் ஸ்டாப் ஆகிருக்கும். இது வந்து நான் ஓவுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நான் ஓவுலேஷன் ஆகி அதுக்கப்புறமா அது அந்த இன்ஃபர்டிலிட்டியை வந்து மலட்டுத்தன்மையை வந்து கொண்டு வரும். இதனால் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் லோவாக இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து நடக்குது. இதே வந்து ஆண்ட்ரோஜன் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகிறதுனால நம்ம ஃபேஸில் வந்து குட்டி குட்டி ஹேர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பிம்பிள்ஸ் வர்றது, ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நெக்கு, அண்டர் ஆர்ம் இங்கெல்லாம் வந்து பிளாக் கலர் ஆகிறது, அதாவது ஸ்கின்னே வந்து பிளாக் கலரில் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹேர் லாஸ் இருக்கும், அதிகமான ஹேர் லாஸு, ஹேர் வந்து தின்னாக இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து டெஸ்டோஸ்டிரான் லெவலில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பிசிஓடியில் காமனாக இருக்கக்கூடிய சிம்டம் வந்து வெயிட் கெயின் ஆகும். மந்த்லி வந்து வெயிட் கெயின் ஆகிட்டே போகும். வெயிட் கெயின் வந்து அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெயிட் கெயின் ஆகும்போது வந்து அப்டமன் பகுதியில் தான் வந்து அதிகமான வந்து வெயிட் கெயின் ஆகும். அதாவது பெல்லி ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்டமனில் வந்து அதிகமாக ஃபேட் ஸ்டோரேஜ் ஆகும். ஏன் அப்படின்னா இன்சுலின் வந்து ப்ளட்டில் இருக்க குளுக்கோஸை வந்து ஃபேட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி முக்கியமாக வந்து அப்டமன் பகுதியில் தான் வந்து சேர்த்து வைக்கும். அதனால் வந்து இது பெல்லி ஃபேட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். பிசிஓடியில் வந்து வயிறு வலி வந்து சில பேருக்கு இருக்கலாம், ஆனால் வந்து எல்லாருக்கும் வந்து இருக்காது. யாராவது ஒரு சிலருக்கு வந்து வயிறு வலியும் வந்து இருக்கும். இதுவும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸு, எல்லாம் வந்து மூட் ஸ்விங்ஸு, டிப்ரெஷனு இதனால் வந்து பிசிஓடி வரலாம். அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டிசால் லெவல் வந்து அதிகமாகிடும் இந்த லெவலில். இப்போ வந்து ஓவராக வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னா வந்து கார்டிசால் லெவல் வந்து அதிகமாகிட்டு, அதனால் வந்து கார்டிசால் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ளட்டில் இருக்க சுகர் லெவல் அதிகமாக்கும். சுகர் லெவல் அதிகமாகிறதுனால அது வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி அது வந்து அப்டமனில் வந்து பெல்லி ஃபேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி பிசிஓடியும் வந்து காஸ் பண்ணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்க வந்து நைட்டில் தூங்காமல் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து திரும்ப வந்து பிசிஓடியை வந்து ஒர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும், இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கும். இதோட சிம்டம்ஸில் வந்து அதிகமாகிட்டே வரும். இந்த மாதிரியான பிசிஓட பற்றிய தகவல்கள் வந்து உங்களுக்கு இந்த சேனலில் வந்து ஷேர் பண்ணுவேன். தொடர்ந்து வந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.